தலைப்பு தினம் ஒரு ஆளுமை என்ற அடிப்படையில் இன்றைய ஆளுமை திருச்சி மாநகரம் மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் நம்முடைய நினைவிற்கு வரும். இந்த மலைக்கோட்டை நிலவியல் அடிப்படையில் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதாக நிலவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இமயமலையே இந்த மலைக்கு பிறகுதான் தோன்றியிருக்கிறது என்பது வரலாறு. சோழர்களுடைய நீர் மேலாண்மை நல்லெண்ணெய், பல்லவர்களுடைய குறைவடை கோவில், நாயக்கர்களுடைய கோட்டை, இன்னும் பல ஆளுமைகள் தந்த இந்த திருச்சி மாநகரத்திலிருந்து திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள் எம்ஏ தமிழ், எம்ஃபில், எம்எட், எம்ஏ சைல்டு கேர் எஜுகேஷன், எம்ஏ சோசியாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, டிப்ளமோ இன் ஜெண்டர் ஸ்டடி, போக்சோ ட்ரைனிங் கோர்ஸ், டீச்சராக 17 வருட அனுபவம், தெரபிஸ்டாகவும் இருக்கிறார். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வெல்பீயிங் ட்ரெயினராக இருக்கிறார். இன்றைய தலைப்பு நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் இந்த தளம் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம், ப்ளீஸ் கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய டாபிக் நவ் ஆர் நெவர். அந்த நவ் ஆர் நெவர்ல டபிள்யூ மட்டும் எடுத்துட்டோம்னா நவ்வுல நோ அப்படின்னு முடிஞ்சிடும். அப்ப நோ வேணுமா இல்ல நவ் வேணுமா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், நவ். இப்ப விட்டுட்டா எப்பயுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல நான் அடிக்கடி பார்ப்பேன். குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இந்த வாக்கியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கலாம். என்னடா பொழுது விடிஞ்சிருச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, எழுந்திரி இப்பயே வேலைக்கு போ அப்படிம்பாங்க. அப்ப ஒரு செயலை செய்வதற்கான தளம் எது அப்படின்னா இப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை தான். இப்போ அப்படிங்கிற வார்த்தை தான். அந்த இப்ப அப்படிங்கிற வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா எப்பயுமே அந்த வார்த்தையில இருந்து நம்மளால மீளவே முடியாது. இந்த தடவை நான் இதை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதோட, எந்த விஷயங்களை நான் இப்ப செய்யலாம், எந்த விஷயங்களை இதுலெல்லாம் நான் இப்படி செஞ்சுட்டேன்னா இதெல்லாம் இப்படி என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதுல நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா 1865ல ஒரு பிரிட்டன் போர் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த பிரிட்டன் போர் பார்த்தீங்கன்னா, ஒரு 36 செகண்ட்ஸ்ல ஒரு போர் ஆனது முடிஞ்சிருக்கு. த ஹுல்க் வார் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 36 செகண்ட்ஸ்ல ஒரு போர் முடிஞ்சது அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த நெப்போலியனோட புத்திசாலித்தனத்துல அந்த போர் 36 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சாமா. அந்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு பிரிட்டனோட எடுத்து போராடுறாரு. அப்படி போராடும்போது அவர் என்ன செய்றாரு, தன்னோட ஆர்மி படைய விரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு, எப்படியாவது நம்ம இந்த தடவை பிரிட்டனை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனா அவருடைய ஆசை நன்றாக இருந்தது. ஆனால் அவர் செய்த முயற்சி என்ன அப்படின்னா, அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. நாளைக்கு அப்படின்னு. ஆனா அந்த நெப்போலியன் என்ன செஞ்சிடுறாரு, குறிப்பா ஒரு சில வினாடிகள்ல நாளை என்பது நம்ம இடத்துல இல்ல, இன்று அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால எங்கெல்லாம் ஆயுதம் பாத்துக்கிறாங்க, எங்க இருந்து மார்க்குக்கு ஆயுதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தோர்ந்து எடுக்கிறாரு. அப்படி தோர்ந்து எடுக்கும்போது தான் அந்த ஆயுத கிடங்குகளை சுத்தி அவரு போய் தன்னுடைய வீரர்கள முதல்ல பதுங்கு குழியில பதுங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த உல்க் வார் ஸ்டார்ட் ஆகுது. அவர் மார்க் நினைக்கிறாரு, எப்படியும் இந்த தடவை நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மளால இது கொண்டாடிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது தான், இந்த போரோட நிமிடமே வெறும் 36 செகண்ட்ஸ்ல ஒரு வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, உண்மையாலுமே த மிராக்கிள் ஹேப்பன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்களும் இருக்கின்றன. குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு 10 மாசம் ஒரு கருவ சுமந்து, அந்த கருவ வந்து நல்லபடியா கொண்டு வரணும் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஆனா, அந்த போராட்டங்கள் வெற்றி நோக்கி பயணிக்குது அப்படிங்கும்போது, அது நாளை அப்படிங்கிறது தள்ளி போகவே போகாது. குறிப்பா சொல்ல போனோம்னா, எத வேணாலும், எப்ப வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு, இத இப்பதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நெறிமுறைகள் இருக்கு. இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து, அதனை அவன் கண் விடல் அப்படின்னாரு வள்ளுவர்.
இதுதான் இந்த வேலையை தான் இவன் செய்வான், இவனுக்கு தான் இது தகுதியான வேலை, இவனால தான் இந்த வேலையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த வேலையை கொடு. அதுவே உனக்கு பாதி அந்த வேலை பளுவை குறைத்து விடும் அப்படின்னாரு. தலைமையை தேர்ந்தெடுக்குவது எவ்வளவு துணிச்சலான விஷயம் அப்படின்னா, ஐயோ! நம்ம இவங்கள தேர்ந்தெடுத்துட்டோம். இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? இவங்களால நமக்கு வந்து ஏதாவது அச்சம் ஏற்படுமா? அப்படின்னு அச்சம் கொள்ளாத நிலையை கொண்டு வருவது தான் ஒரு தலைமையோட வேலை அப்படிம்பார். சாணக்கியர் அழகா சொல்லுவாரு. சாணக்கியர் நீதியில. அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூல்ல. அதாவது எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னும், இன்று அப்படின்னு ஒரு செயல் அப்படின்னு நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோமோ, அது முதல் நாள் வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்கலாம். 2வது நாள் கொஞ்சம் செம்மைப்படுத்தலாம். 3வது நாள் நம்மை பட்டை தீட்டலாம். 4வது நாள் வெற்றி மகுடத்தை சூடிவிடும். ஆனால் அத ஆரம்பிக்கிறதுக்குள்ள தான் நம்ம படுற பாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த மூளையில இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் டெர்ம்ஸ்ல 5 பிரிவுகள் சொல்லுவாங்க. ஆனா எங்களோட சைக்காலஜி பிரிவுல 3 தான். அதுல இந்த நடுவு பிரிவு இருக்கக்கூடிய அந்த மிட் பிரெயின் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா, எப்பயுமே கொஞ்சம் அ எப்படி இருக்கும்னா, அ ஆழ் மனதுல கொண்டு போய் திணிக்கிறதுக்கான வரைமுறைகளை அது கொஞ்சம் எடுத்துக்காதாமா. மேல் மனதிலேயே அது வச்சுக்கும். எதுவா இருந்தாலுமே. இப்படி கண்ண மூடுறது செகண்ட்ஸ் எப்படியோ, அது மாரி தான் அந்த பிரெயினோட வேலை இருக்குமாம். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஒரு பொருள எடுக்கும் பொழுது, அந்த பொருளோட தன்மைய பார்த்து எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பொருள வந்து ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்ப நான் ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா, இந்த பிரெயின் என்ன செய்யுமா, "இது உன்னால செய்ய முடியுமா? கன்டினியூவா இது உன்னால குடுக்க முடியுமா?" அப்படின்னு அந்த பிரெயின் நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த பிரெயின் கேட்கிறத நம்ம நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் செய்றாங்க, நானும் இந்த வேலைய செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு செயல எடுத்துருவோம். ஆனா, அந்த பிரெயின் கொஞ்ச நாள்ல நம்மகிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கும். இந்த வேலைய எவ்வளோ தூரம் செஞ்சிருக்க? இது எவ்வளோ தூரம் நீ பண்ணியிருக்க? இதுல எவ்வளோ தூரம் நீ முன்னேறி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் பிக்சர் அது ஒண்ணு கேட்கும். ஆனா, நம்மளால அத சரிவர சொல்றதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. பாதி பேர்ட்ட பார்த்தோம்னா, எடுத்தேன். ஆனா, அதுல என்னமோ திடீர்னு ஆயிருச்சு. நான் அத அப்படியே உட்டுட்டேன். என்னென்னமோ காரணங்கள் எல்லாம் சொல்லிருவோம். அந்த பிரெயின் நம்மளோட குடுக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் வேரியேஷன பார்த்தோம்னா, கடைசியில ஒரு காரியத்த நம்ம எடுக்கும்போது இருக்கக்கூடிய உற்சாகம், அந்த காரியத்த முடிக்கும்போது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும் அப்படின்னா, வெறி கொண்டு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப நார்மலா ஒரு நாய் இருக்கு அப்படின்னா, அந்த நாய் நம்மள பார்த்தாலே எழுந்திரிக்கும், வாலாட்டும். ஆனா, இந்த வெறி பிடித்த நாய பார்த்தீங்கன்னா, எப்ப கடிக்கும், எப்ப கொதறும், எப்ப என்ன செய்யும்னே தெரியாது. அத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த நெவர் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, நான் இத ஜெயிச்சு தான் ஆகணும். இந்த வாய்ப்ப நான் விடமாட்டேன். நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால இத விட்டு தரவே முடியாது. என்னால இதிலிருந்து மாற முடியாது. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த நவ் அப்படிங்கிற வார்த்தை மேட்சான வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா மார்க் ஆண்டனி. குறிப்பா சொல்லப் போனோம்னா, இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றங்கள் நமக்கு நெறைய நிகழ்ச்சிகளை நம்மளோட வாசற்படிக்கு கொண்டு வந்து குடுக்குது. ஆனா, இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, நம்ப படிக்க முடிந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய வாசகங்கள் தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வாசகங்கள். எதுவுமே நாளை என்று நாம் ஒருவரும் அனுசரித்து பிறக்கப் போவதில்லை. இன்று இந்த கணமே இந்த உலகத்தில் பிறந்ததால், நாளை என்பது நமக்கு சொந்தமானது கிடையாது. இன்று என்பது நமக்கு சொந்தமானது. அது அடுத்தவர்கள் கையில் செல்வதற்கான காரணம், நான் இதை இன்று தவறவிட்டதால். அழகா சொல்லியிருப்பாங்க. நான் இன்று இதை தவறவிட்டதால், அடுத்தவர்களுக்கு அது முன்மாதிரி பட்டியலாக சேர்ந்து விட்டது அப்படிம்பாங்க. ஏன் இத நம்ம தவற விடுறோம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அ நம்மளால இது முடியாது அப்படிங்கிறதோட, செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு என்ன சொல்றது? ஒரு அலட்சியம். நம்மளால செய்ய முடியும். இந்த கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனா, அ எதெல்லாம் செய்ய முடியும்? எதெல்லாம் செய்ய முடியாது? அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு ஒரு செயலை செய்வதால், அதில் நம்ம இருக்கக்கூடிய பொறுப்புகளை அதிகமாக்குவதோட, எந்த விதமான தவறுகளை திருத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ப உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா, நெவர்ல இருக்கக்கூடிய எண்ண எடுத்துட்டா எவர் அப்படின்னு ஆயிரும். எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்க. எவர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அ எவர் சீன் அப்படிம்பாங்க.
ஆனா அதுல ஒரே ஒரு எண்ணு தான். அதுல எண்ண சேர்த்திட்டோம்னா, தமிழ்ல இருக்கும்போது எண் வேற, ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பு வேற. தமிழ்ல எண் அப்படிங்கிறது என்னுடைய அப்படிங்கிறதுக்கும், ஆங்கில அதே ப்ரொனன்சியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் என் அப்படிங்கிறது, ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல சேரும் பொழுது, எ இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் உற்பத்தி ஆகின்றன. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய தேவைகள் இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதோட, அவங்க செஞ்சுட்டாங்க, நான் இத செய்யறேன். அவங்க இத பண்ணிட்டாங்க, நான் இத பண்றேன் அப்படிங்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக முடியாது. கம்பராமாயணத்தில இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை அதிகம். திருக்குறள்ல இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் ஆத்திச்சூடியில இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை கம்மி. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தா, சுருங்க சொல்லி பொருள் விளக்குவது ஆத்திச்சூடி. ஒரு மீறி போனா 3 வார்த்தை இருக்கும், 4 வார்த்தை இருக்கும். அந்த 4 வார்த்தைய நம்ப சொல்றதுக்குள்ளேயே, நம்முடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒலி அளவுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், குறையும். குறிப்பா சொல்லப் போனோம்னா, தி கிரேட் பொயட்டர் அப்படிம்பாங்க ஔவையார. எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ செஞ்சாராம். கடைசியில அதியமான் அவையில ஔவையார் வந்து நிக்கும் பொழுது தான் அதியமான் கேட்டாராம். "எல்லாமே நீ மற்றவர்களுக்காக செய்றா. நீ இந்த உலகத்திற்கும், தமிழுக்கும் நீ செய்த தொண்டுகள் அதிகம். உனக்காக என்ன வேணும்னு?" அதியமான் கேட்கிறாரு ஔவையார்ட்ட. அப்ப ஔவையார் சொல்றார், "எனக்கு நாளை என்பதில் துளிக்கூட நம்பிக்கை இல்லை. இன்று நான் உன் அவையில் ஒரு நல்ல பாடகியாக, ஒரு நல்ல அவைக்கள புலவராக பெற்றமைக்கு நன்றி கூறி, என்னால் எப்பொழுதும் இந்த இடங்களை மற்றவர்களுக்காக விற்றுக் கொடுக்க முடியாது என்று என்னை பாராட்டியமைக்கு நன்றி" அப்படின்ருக்காரு ஔவையார். அப்பயே சொல்லிட்டாங்க. நாளைக்கு நான் யாரு அப்படிங்கிறத நீங்க சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நான் அவைக்கள புலவரா இருக்கேன். நான் தான் இந்த இடத்துல நல்ல புலவரா இருப்பேன் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்ன வாக்குறுதிகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு செயலை செய்வதற்கான தடம் பதிப்பதற்கான இடத்தை நான் என்று தேர்வு செய்ய வேண்டுமானால், இன்று தேர்வு செய்யணும். அதை எப்ப நான் ஸ்கிப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, நான் இத ஸ்கிப் பண்ணிட்டேன்னா, என்னுடைய பட்டியல்ல நான் பின்னோக்கி செல்லிருவேன். குறிப்பா சொல்லப்போனோம்னா, இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பஸ்ஸோட இந்த பஸ் நல்லது. இதோட இது நல்லது. இதோட இது நல்லது. அப்ப எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கிட்டு போம்போது, எத நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? ஏன் பயணிக்கிறோம்? எதற்காக பயணிக்கிறோம்? எத விட்டு என்னால வர முடியாது? நான் சுறுசுறுப்பானவள். நான் சோர்வடைய மாட்டேன். நான் மற்றவர்களுடைய செவிகளுக்கு மதிப்பளிப்பேன். ஆனால் அதற்காக மயங்க மாட்டேன். என்னால் இதை செய்ய முடியும். என்னால் இதை செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம பட்டியல் போடுறோமோ, அப்பதான் என்னால எந்த ஒரு செயலும் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு கொண்டு செல்லும். அந்த வார்த்தைகளை எளிதாக சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம்? நான் எப்படியும் ஜெயிச்சுருவேன். ஜெயிச்சுருவோம். அது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள். எப்ப இருந்து ஜெயிப்போம்? அப்படிங்கிற வார்த்தைகள தான் கத்துக்க வைக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய புஸ்தகங்கள் குழந்தைங்களுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையாக போயிருச்சு. காத்தால பார்த்தா ஒரு கிளாஸ், சாயந்தரம் பார்த்தா ஒரு கிளாஸு. ஆனா, அந்த குழந்தைங்களுக்கான அறிவு விருத்தி ஆயிருக்கே ஒழிய, எத முன்னாடி செய்யணும், எத பின்னாடி செய்யணும் அப்படிங்கும் பொழுது அங்க ஹோல்ட் ஆயிடுறாங்க. அப்ப நான் முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடுவதற்கான நாட்களை இந்த நவ்வ எடுத்துக்கிட்டேன்னா, அந்த நெவர்ங்கிற இடம் எனக்கான பட்டியலில் முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த ரஷ்யால ஒரு வார் ஒண்ணு. குறிப்பா சொல்லப் போனோம்னா, அ இந்த இப்ப நம்ம சொல்றோமே ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூடூத் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எங்க யூஸ் பண்றோம்னா, 2 2 கனெக்டிவிட்டிய தொடர்பு படுத்துவதற்கான வார்த்தைகள் அது ப்ளூடூத். இந்த ப்ளூடூத் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமாக நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ப்ளூடூத் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மெக்சிகோவையும் நார்த் அமெரிக்காவையும் கனெக்டிவிட்டி பண்றதுக்காக ஒரு பெரிய பேரரசர் என்ன செய்றாரு, போர் பண்றாரு. அப்படி போர் பண்ணும்போது அவருடைய பல் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு போர்ல அவருடைய பல் வரிசையில ஏதோ ஒரு பிரச்சனைகளாகி அவருடைய பல்லானது உடைஞ்சிருது. அப்ப அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய பல்ல வந்து ஒரு ப்ளூ கலர்ல வச்சுக்கிறாரு. அவருடைய நேம் த ஹெட்ரல் ப்ளூ ஃபோர்ட்.
அவருடைய பெயரானது இந்த போருக்கு வச்சு 2 நாடுகளை ஒன்றிணைத்ததால் அவருடைய பெயர் தான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு குடுக்கப்பட்டது. அப்ப என்றோ ஒரு நாள் ஒரு கிரேட் மொமெண்ட்ஸ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியானது, இன்னைக்கு நம்ம சொல்றோம். என்னமோ புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ப்ளூடூத்ங்கிறாங்க, ஒயர்லெஸ்ங்கிறாங்க, மோடம்ங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான், நம்ம ஒவ்வொன்னையுமே இத சர்ச் பண்ணும்போது தான் நம்மளுடைய வளர்ச்சியானது அதிகரிக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு ஒரு ப்ளூடூத்க்கு வந்து இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் எதேர்ச்சியமா சர்ச் பண்ணும்பொழுது தான், இந்த ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மோடம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மவுஸ் ஒவ்வொன்னுக்கான பெயர்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு செயல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதற்கான பக்குவங்களை நான் பெற வேண்டும். அதற்கான பக்குவங்களை பெற வேண்டுமானால், அதற்கான இடங்களை நான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான இடங்களை நான் தேர்வு செய்ய வேண்டுமானால், அதற்கான நபர்களை நான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான நபர்களை தேர்வு செய்தால், அதற்கான நாட்களை தேர்வு செய்ய வேண்டும். அந்த நாட்கள் நொடிகளாகலாம். அந்த நொடிகள் தான் இன்று. அந்த நொடிகளை தேர்வு செய்யும் பொழுது தான், நான் நெவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதில் முன்னணியாக இருப்பேன். நெவர் அப்படிங்கிறது 2 விதமான வார்த்தைகளின் தொகுப்புகளாக உள்ளன. ஒண்ணு, என்னிடம் உள்ள கெட்ட பழக்கங்களை நான் டெஸ்ட்ராய்ட் பண்ணுவேன் அப்படிங்கும்போதும் நெவர் யூஸ் பண்ணலாம். என்னிடம் உள்ள நெவர் நல்ல பழக்கங்களை நான் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கும்போதும் நான் நெவர் அப்படிங்கிறத விட்டு நம்ம வந்து அதிலிருந்து வெளியில வரேன்டாம். குறிப்பா அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை நேத்து படிச்சேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய சின்ன பையன் வர 8ஆம் தேதி அந்த புஸ்தகத்த பத்தி புக் ரிவ்யூ குடுக்குறான். அப்ப அந்த அக்னி சிறகுகள்ல அவர் படிக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. இந்த நவ் அப்படிங்கிற வார்த்தையை அப்துல் கலாம் எப்ப பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது 3 விஷயங்கள். ஒண்ணு சந்தோஷம், இன்னொன்னு தன்னம்பிக்கை, இன்னொன்னு அதிதீத அன்பு. இது 3ம் ஒரு மனிதனிடம் எப்பொழுது அதிகமாக ஒரு மனிதனுக்கு குடுக்கப்படுகிறதோ, அந்த மனிதன் நவ்வுல இருந்து நெவர் அப்படிங்கிற நல்ல நிலையை நோக்கி பயணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குறிப்பா ஒரு கடற்கரை வாசியாக பிறந்து, ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் பகுதியில படிச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்து, அதுக்கப்புறம் எம்ஐடி காலேஜுக்குள்ள நுழைஞ்சு, பல பரிணாமங்கள்ல வளர்ந்த அவர், ஒரு நவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எது 3ம் அடித்தளம் அப்படின்னால், மகிழ்ச்சி, அதிதீத அன்பு, மற்றவர்கள் கூடிய நம்பிக்கை. இது 3ம் மனிதனுக்கு அந்த நேரத்தில் குடுக்கப்பட்டால், அவன் வாழ்வில் நெவர் அப்படிங்கிற இடத்திற்கு, என்னால் இது முடியும், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தன் சுதந்திரமாக சிந்திப்பான். அழகாக குடுத்திருந்தார். அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதெல்லாம் உன்னுடைய முடியாதோ, அதெல்லாம் நெவர்ங்கிற பட்டியல்ல வச்சுக்கோ. எதெல்லாம் முடியும் அப்படிங்கிறதோ, அதெல்லாம் நவ்வுங்கிற பட்டியல்ல வச்சுக்கோ அப்படின்னு இருக்காரு. நம்ம எவ்வளோ கன்ஃப்யூஷனான வேர்ல்டுல இருந்துகிட்டு இருக்கோம். எதெல்லாம் முடியும், எதெல்லாம் முடியாது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் முடியல. எல்லாத்தையுமே இப்போ ஒரு துணிக்கடைக்கு போனோம்னா, எல்லாம் பார்த்தோனே எல்லாமே ஆசையா இருக்கும். ஆனா அந்த ஆசைய கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான பட்டியல்ல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எதெல்லாம் உன்னுடையதோ அதெல்லாம் நவ்வுன்னு வச்சுக்கோ. எதெல்லாம் அடுத்தவர்களுடையோ அதெல்லாம் நெவர் வச்சுக்கோ. எதெல்லாம் உன்னுடையது? நீ பேசக்கூடிய வார்த்தைகள் உன்னோடது. நீ படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் உன்னுடையது. நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு உன்னுடையது. எதெல்லாம் அடுத்தவர்களது அப்படின்னு அவர் அவர் நெவர் அப்படிங்கிற வார்த்தையில வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்களுடன் நாம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும், நான் அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன்? நான் அவங்களுக்கு என்ன குடுத்தேன்? அப்படின்னு அந்த நெவர்ல வச்சுக்கோ. அதுதான் நெவருக்கான அடிப்படை தளம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த நெவர் அப்படிங்கிறது எது ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். குறிப்பா சொல்லப் போனோம்னா, நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போன நாள்ல இருந்து பசங்ககிட்ட இந்த நெகட்டிவ் ஆட்டிட்யூட்ஸ் நான் பேசவே மாட்டேன். உன்னால இது முடியாது அப்படிங்கிறதோட, இதோட இது நீ பெஸ்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நானு. ஏன்னா, பாடம் நடத்துறது எளிமையான விஷயம். ஆனா, எனக்காக நான் நடத்துவதை விட, மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படிங்கும் பொழுது தான் நான் மண்டைய கசக்கி அத படிக்கணும். ஏன்னா 40 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில 40 மாணவர்களுடைய பிரெயினும் ஒரே மாதிரி எண்ணங்கள்ல, ஒரே நேர்கோட்டுல செல்லாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனா, அந்த வித்தியாசத்த புரிஞ்சு, அவனுக்கு தகுந்த மாரி ஒரு பாடம் நடத்தணும் அப்டின்னா, என்னுடைய மூளைவானது பல பரிணாமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்லப்போனோம்னா, நான்லாம் திருக்குறள் படிச்சு, திருக்குறள் நடத்துவேன். ஆனா, இன்னைக்கும் என்னுடைய வகுப்புல ஒரு மாணவன் கேட்ட கேள்வி, எனக்கு இன்னும் அந்த திருக்குறள்ல அர்த்தம் வந்து புரியுது, புரியல அடுத்தது. ஆனா, அந்த மாணவன் கேட்பான். 1330 குறள் எழுதி திருவள்ளுவர் இந்த உலகுக்கு குடுத்திருக்காரு.
அப்ப இந்த திருக்குறள் 1330 திருக்குறள் எழுதுவதற்கான தளம் யாரு மேம் அவருக்கு அமைச்சு குடுத்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான். ஆனா நானும் எத்தனையோ புஸ்தகங்கள் அத தேடுவேன். ஆனா எந்த புஸ்தகங்களும் எனக்கு அதற்கான வாய்ப்புகள் இன்னி வரைக்கும் கிடைக்காது. ஒரு களம் யார் அமைச்சு குடுத்தாங்க? இப்ப கம்பராமாயணம் இயற்றாருன்னா, கம்பருக்கு அந்த அவையானது யார் எடுத்து குடுத்தாங்கன்னா, சோழர்கள் காலத்துல சோழர்களுடைய அவையில உட்கார்ந்து அவர் எழுதினாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெரிட்டரி நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த மாணவனானவன் என்னைய கேட்டான், மேம் இப்ப திருக்குறள் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு அந்த களம் யார் அமைச்சு குடுத்தாங்க? அந்த களம் அவரே ஏற்படுத்திக்கிட்டாரா? இல்ல அவருக்கு மற்றவர்களுக்காக அந்த களத்தை மற்றவர்கள் அவருக்கு வாரி வழங்கினாரா? அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். ஒரு களமானது தானே அமைச்சிருக்கலாம்ப்பா. ஆனா எனக்கு அத பத்தி தெரியல. ஆனா நான் இன்னும் அதுக்கான வாய்ப்புகளை தேடுறேன். அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்ப நவ் அப்படிங்கிறது ஒரு மனிதனை வித்தியாசமாக சிந்திக்கிறான் பாருங்க. நான்லாம் திருக்குறள் படிச்சேன், பாடம் நடத்தினேன். ஆனா அவருக்கு எப்படி இந்த இடமானது தேர்வு செஞ்சாரு? ஏன் தேர்வு செஞ்சாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. அப்ப அந்த குழந்தைங்களோட பிரெயின் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கேள்விய கேட்பதற்கான களத்த நான் குடுத்தா தான், அவனுடைய மனதுல எந்த அளவுக்கு அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொண்டு வர முடியும். ஆனால் இப்ப கேள்வி கேட்கறதுக்கான ஆட்களும் கிடையாது. அப்படியே அவன் கேள்வி கேட்டாலும் அதற்கான பக்குவமான பதில் சொல்லக்கூடிய ஆட்களில் பல மனிதர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டோம். அப்ப நெவர் அப்படிங்கிறது எப்படி போயிருச்சு அப்படின்னா, நான் இப்படிதான். என்னால இப்படிதான் செய்ய முடியும். நீங்க வேணா செஞ்சுக்கோங்க. நான் உங்கள வேகமா செய்யுங்கன்னு சொல்லலையே. நீங்க வேகமா செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அப்ப இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் மாறிக்கொண்டே செல்கிறது. குறிப்பா சொல்லப் போனோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு எவ்வளவு பொழுதுபோக்கான விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளதோ, அதே மாரி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறிகள் செயல்களும் அதிகமாக உள்ளன. அவங்க எப்பயுமே நெவர் கிவ் அப். யாராவது வந்தாங்கன்னா, "வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள நம்ம சொல்லி தர வேண்டியதா இருக்கு. அப்ப இத நான் மாடிஃபை பண்றதுக்கான வடிவமைப்பு தளங்களாக, இன்று இதை செய்வதால் நாளை இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் டெய்லி சொல்லணும். ஆனா இன்று அதை நாம் சொல்ல மறந்து விட்டோமா? சொல்வதற்கான தளம் அமையவில்லையா? சொல்வதற்கான முறைகளில் எனக்கு பக்குவம் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு என்னுடைய சுற்றி இந்த கேள்விகள் சுழன்று கொண்டே உள்ளன. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, வீட்ல வந்து நெறைய மனிதர்களுடைய இரைச்சல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப மனிதர்களுடைய இரைச்சல்கள்லாம் எந்த வீட்லயுமே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு செல்ஃபோனோட இரைச்சல்கள், ஒரு டிவியோட சவுண்டு, தனக்கு தானே அந்த காதுல ப்ளூடூத்ஸ் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிறது. இப்ப அதுலலாம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்டு ஒருவேளை நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லுதுன்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தாலும், ஒரு சில நேரங்களில் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன்னு சொன்னாலும், பல நேரங்களில் பல மனிதர்களுடைய சகவாசங்களை நாம் இழந்து விட்டோமா? அப்படின்னு கூட யோசிக்குது. அதனால தான் எந்த செயல்களை செய்வதற்கு முன், இதில் நான் யார்? அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். அ எப்பொழுதெல்லாம் மௌனம் காக்கிறாளோ, அப்பொழுதெல்லாம் உன்னுடைய சொற்களுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு இருக்காங்க. நெறைய வார்த்தைகளை நான் பேசுவதை விட, ஒரு சில வார்த்தைகள் இருக்கக்கூடிய சாராம்சங்களை நான் தெளிவாக ஒருத்தருக்கு புரிய வைத்து விட்டால், அதுவே போதும். நீங்க குறிப்பா சொல்லப் போனோம்னா, ஆரம்பத்துல 2 பேர் எதிர் எதிர் துருவங்களா இருப்பாங்க. அந்த காதலர்கள் ஆரம்பிச்ச பிறகு, அவங்களுடைய கண் ஜாடைகள்ல, அதாவது அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கண்ணு பார்த்தாலே போதும். அந்த 1 செகண்ட்ஸ் இது இவங்களுக்கு பிடிக்கும், இது இவங்களுக்கு பிடிக்காது. அந்த நவ், அந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தை அங்க நல்லா மேட்ச் ஆகும். இது அவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம எந்த ரியாக்ஷனுமே அவங்க கிட்டலாம் பேசலாம் வேண்டாம். நமக்கே தெரிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு வேள சாப்பாடு அவங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நவ் அப்படிங்கிறது ரொம்ப பொருந்தும். இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்சி சுளிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிரும். அது குறிப்பா நான் வந்து நெறைய அனுபவப்பட்டுருக்கேன். எப்படி அப்படின்னா, நம்ப நம்ப இருந்துகிட்டே இருப்போம். அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்துகிட்டே இருப்போம். ஆனா, அந்த அந்த மொமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது யாருக்குமே தெரியாது. பக்கத்துல தான் இருப்போம், எதுத்தாப்புல தான் இருக்கோம், சுத்தி முத்தி நெறைய ஆட்கள் இருக்கும். ஆனா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய ஜாலம் பார்க்கும்பொழுது, என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான செய்கைகளோ, அதற்கான எதுவும் வேண்டாம். அந்த ஒரு பார்க்குற பார்வையிலிருந்து, அந்த ஒரு அசைவுலருந்து, அந்த வார்த்தைகளுடைய தெளிவு தெரிஞ்சிரும். அப்ப அந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்களா, த நவ் அந்த மொமெண்ட்ஸ். அப்படிப்பட்ட மொமெண்ட்ஸ நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா,
ஒரு பல பரிமாணங்களை கடந்து நான் அந்த தேர்வுகளை தேர்வு செய்திருக்கேன். குறிப்பா சொல்லப் போனோம்னா, அது எப்படிம்மா நீங்க சொன்னா அப்பா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களும் இன்னைக்கு இருக்கு. அப்ப அப்பா நீ சொன்னா போதும் கேட்டுருவாரு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, அது நல்ல விஷயங்களுக்கு என்ன சொல்றது? இந்த நம்பிக்கை, இந்த ட்ரஸ்ட் அந்த ஒரு சில விஷயங்களை நாம் செய்வதற்கான கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நான் என்னுடைய மனதிலிருந்து ஒரு செயல் செய்வதற்கும், ஒரு செயலை மற்றவர்களுக்காக செய்யும் பொழுது இருக்கக்கூடிய தன்மைக்கும் 2 வித்தியாசங்கள் உண்டு. எனக்கு இது புடிச்சிருக்கு. இதனால இத்தன பேருக்கு இது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் எப்ப நினைக்கிறேனோ, அந்த மொமெண்ட்ஸ் என்னால எப்பயுமே விட்டு தர முடியாது. இது செஞ்சா இத்தன பேருக்கு இது நஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, அந்த செயல்களையும் என்னால செய்ய முடியாது. அப்போ ஒரு செயல்கள் செய்வதற்கு முன்னால் நான் யார்? மற்றவர்கள் யார்? இந்த செயல் செய்தால் மற்றவர்களுக்கும் எனக்கும் என்ன ஒப்பீடானது கொடுக்கப்படும்? என்னால் இந்த செயல் செய்தால் நான் எந்த இடத்தில் வைக்கப்படுவேன்? என்னால் இந்த செயலை தவிர்த்தால் இந்த செயலிலிருந்து என்னால் ஒதுக்கப்படுபவர்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விதமான கோணங்களில் இதை தீர்வு காணும் பொழுதுதான் இந்த நவ் அண்ட் நெவர் அப்படிங்கிற வார்த்தை வாழ்க்கையில் முழு முதல் பிரதானமாக விளங்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி நன்றி மேடம். ஒரு மனிதருக்கு வெளியிலிருந்து தன்னுள் செல்லும் பட்டப்படிப்புகள் பேருக்கு பின்னால் அலங்கரிக்கப்படுகிறது. ஒரு மனிதரின் இடமிருந்து இந்த உலகிற்கு வெளிவரும் இயல்பு, அந்த வகையில் இன்றைய சிங்கம் ஸ்ரீவித்யா தன்னிடம் இருந்து வெளிப்படும் அந்த கர்ஜிக்கும் தன்மையாலேயே அவரை சிங்கம் ஸ்ரீவித்யா என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். 1972 வரை சிங்கம் இந்தியாவுடைய தேசிய விலங்காக இருந்தது. 72க்கு பிறகுதான் அது மாற்றப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தலைப்பு நவ் ஆர் நெவர். அதில் டபிள்யூ எடுத்துட்டா நோ. உல்குவார் வரலாற்றிலேயே 36 செகண்டுகளில் நெப்போலியன் போனபார்ட் அந்த வார் முடிந்தது. நெப்போலியன் போர்க்களத்தில் நின்றால் 40,000 போர் வீரர்களுக்கு இணையாக இருப்பார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சுறாக்கள் இல்லாத கடலில் நான் நீச்சல் பழக மாட்டேன் என்று. அதுபோல ஒரு 10 மாதம் சுமக்கும் கரு, இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து தலைமை பண்பை பற்றி அர்த்த சாஸ்திரத்தை சாணக்கியர் சொன்னது. உளவியல் அடிப்படையில் மனித மூளை 3ஆக பிரிக்கப்படுகிறது. அறிவியல் அடிப்படையில் 5ஆக இருக்கிறது. ஒவ்வொரு செயலும் செய்யும் போது நெவர் கிவ் அப், அதனுடைய நலனை பொறுத்து மார்க் ஆண்டனி எவ்வாறு அதை பயன்படுத்தினார்? நான் இன்று இதை செய்யாவிட்டால் என்றும் செய்ய முடியாது என்ற வகையில் நெவர் என் எடுத்துவிட்டால் எவர் என்றும், கம்பராமாயணம், திருக்குறள், ஆத்திச்சூடியில் சுருங்க சொல்லி விளங்க வைத்தது, அதியமானுடைய அவையில் ஔவையாரை கௌரவித்தது தமிழுக்காக செய்த தொண்டுக்காக, ரஷ்யாவில் ப்ளூடூத் 2 டிவைஸ்களை இணைப்பதற்காக மெக்சிகோவையும் நார்த் அமெரிக்காவையும் இணைப்பதற்காக நடந்த அந்த யுத்தத்திலிருந்து அந்த வார்த்தை வந்தது. வயர்லெஸ், மோடம், மவுஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு உருவானது, அதற்கான வரலாறு, செயல், அதனுடைய பலன், இடம், நபர், நாட்கள், அதை பொறுத்து நெவரை பயன்படுத்துவது. அது நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், அல்லது நாம் தேவையில்லை என்று ஒதுக்குவதற்கும் பயன்படுத்தலாம். 2 விதமாக பயன்படுத்துவது. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சந்தோஷம், தன்னம்பிக்கை, அன்பு போன்ற விஷயங்களில் அவர் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார், சுதந்திரமாக சிந்திக்க முடியும் என்பதற்காக அதை சரியாக பயன்படுத்துவது. ஒரு துணிக்கடைக்கு சென்றால் கூட நாம் அதை செலக்ட் பண்ணும்போது அந்த உபயோகங்கள், எதையெல்லாம் உன்னுடையதோ அல்லது எதெல்லாம் முடியாதோ அந்த விதத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறாக 1330 குறள்களை எழுதுவதற்கு யார் தளம் அமைத்து கொடுத்தார் என்ற மாணவரின் அருமையான கேள்வி, இதுவரை விடை தெரியாத அந்த கேள்வி. 40 பேர் உள்ள வகுப்பறையில் 40 விதமான எண்ட ஓட்டங்களில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும். காரணம், கம்பருக்கு சோழர்கள் கம்பராமாயணம் இயற்ற அமைத்து கொடுத்தார்கள். நெவர் சில இடங்களில் அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது இடத்தை பொறுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த கால மனிதர்களுக்கு வீடுகளில் இறைச்சலோடு இருந்தது, இன்று கருவிகள் இறைச்சல் தான் கேட்கிறது. சாராம்சம் புரிய வைக்கும் இடத்தில் அது சரியாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறாக பல அரிய தகவல்களோடு சிறப்பான உரையை கொடுத்த
சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். பின்னோட்டத்துக்கு செல்வோம். இன்றைய பின்னோட்டத்தில் வீரசேகரன் ஐயா உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்களும் வாழ்த்துகளும். அம்மா ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் என்ன சொல்லுவதென்றே தெரியவர்கள். சிங்கம் என்று நாம் ஏற்கனவே பல முறை அனுபவித்திருக்கிறோம். சிங்கம் போல் கர்ஜிக்கக்கூடியவர் என்று. அந்த வகையிலே இன்றும் அதை நாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் சொன்னதில், ஐயா இப்போ வழிமொழிதலில் சொன்னதுலேயும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறேன். கம்பனுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்துட்டாங்க, அவர் கம்பராமாயணம் பாடினார். ஆனால் வள்ளுவருக்கு என்ன தளம் யார் அமைச்சு கொடுத்ததுன்னு தெரியல இது வரைக்கும்னு ஐயாவும் சொன்னாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க. இந்த குமரேச வெண்பா, திருக்குறள் குமரேச வெண்பா 13 தொகுதிகளை கொண்ட இதை முதல் தொகுதியில் முதல் வரியை பாருங்க. அதில் ஒரு இருக்கு, தெய்வ புலமை திருவள்ளுவ பெருந்தகை அருளியுள்ள திருக்குறளின் கருத்துகள் அப்படின்னு போகும். இந்த ஒரு வார்த்தையை எடுத்துங்க, அருளியுள்ள. இதை எப்படியெல்லாம் எழுதலாம்? படைத்த, இயற்றிய, எழுதிய, வகுத்த, இவ்வளவு சொல்லலாம். ஆனால் அருளியங்கிறப்ப அவரை தெய்வ புலவர்னு சொல்றது கொண்ட நிறுத்திடுறாங்க. அப்போ தெய்வ புலவருக்காக கொண்ட நிறுத்துறப்ப அவருக்கு யாரும் சொல்லணுமா? நான் போய் சொல்லணுமா? ஐயா நீங்கள் இதை செய்யுங்க என்று வந்து விடுகிறது. இது இதை இந்த இதில் அம்மா இதை குமரேச வெண்பா, திருக்குறள் குமரேச வெண்பா 13 தொகுதி உள்ளது. அதை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அதில் எப்படி தோணுதுங்கிறத சொல்லுங்கிறத என கருத்துக்காக சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள் அம்மா, அன்றாடம் வாருங்கள் அம்மா, அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். குமரேச வெண்பா 13 தொகுதிகள், தெய்வ புலவர், அருளி என்ற வார்த்தைகள், தமிழ்கடல் மறைமலை அடிகளாருடைய தலைமையில் கடவுள் வாழ்க்கை பின்னாளில் அது இணைக்கப்பட்டதாக ஒரு கருத்தும் இருக்கிறது. சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததாக ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி சார், வாய்ப்பு நன்றி. ரமேஷ் சார், ஆக்சுவலி நம்பர் அதில் பல செய்திகள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளூடூத் பத்தி எப்படி அந்த பெயர் வந்தது, அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு தெரியாது. ஒரு நாளுமே ஒரு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி நெவர்ங்கிறது நம்ம பாசிட்டிவ் இல்லாத வார்த்தை அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆக்சுவலி அது அதையும் பாசிட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. அது மாதிரி நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லி இந்த தலைப்புக்கு வலு சேர்த்துருக்காங்க. சூப்பரா இருந்தது மேடம். தேங்க்யூ. நன்றி 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 ரமேஷ் சார். அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். லாவண்யா மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப அருமையா இருந்தது செஷன். நவ் ஆர் நெவர்ங்கிறது, அந்த நவ் நெவர் இந்த 2 வேர்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அழகா. நவ்ல டபிள்யூ எடுத்துட்டா என்ன ஆகும், நெவர்ல என்ன எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டும் ரொம்ப அருமையா இருந்தது மேம். 36 நொடிகள்ல முடிந்த வார் நினைச்சு பார்க்கவே இருந்துச்சு. இப்போ அப்படி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 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 நவ் இப்ப இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட இருந்துச்சு. ஏன்னா 36 வருஷங்கள் கூட தொடரும் போல இப்ப நடக்கிற வரலாம். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப இருந்த புத்தி கூர்மை எவ்வளவு அழகா அதுக்கு உதவி பண்ணுச்சு அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ப்ளூடூத் அது நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை, எதுக்கு இதை இப்படி பேர் வச்சாங்கன்ட்டு. நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் கார்லேட் பண்ணும்போது அந்த எதுக்கு அந்த இதை ஏன் இதுக்கு நேமா வச்சாங்க அப்படின்னு அந்த காரலேஷனே ரொம்ப அருமையா இருந்தது. உங்க மாணவர் கேட்ட கேள்வியும் இத என்ன சொல்றது, நமக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துச்சு எதுக்குன்ட்டு. அதுக்கு வீரசேகரன் சார் மூலமா ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு. நாங்களும் அதை போய் ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டுருக்குது. ஒரு ஆசிரியரால தான் இந்த மாதிரி எண்ணங்களை நமக்குள்ள தூண்டி
விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் செஷன் மேம். நன்றி நன்றி மேடம். அடுத்து லாவண்யா மேடம் உங்களோட பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸ்ரீவித்யா மேம். எப்பவும் போல உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த எதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத என்ன கேட்டகரி, செய்ய முடியாததுங்கிறத என்ன கேட்டகரின்னு கேட்டகரைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். ஜெகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். திருமதி ஸ்ரீவித்யா அவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருந்தது. அதுல நல்ல செய்ய வேண்டியவைகளை நவ், செய்யக்கூடாதவர்கள் நெவர் அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப சிறப்பானது. நவ்வும் தேவை, நெவரும் தேவைதான். எப்போ நல்லவைகளை உடனே செய்ய வேண்டும், தேவையில்லாதவைகளை செய்யவே கூடாது அப்படின்ற கான்செப்டை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க அந்த தகவலை திரட்ட நிறைய முயற்சி எடுத்தது. அந்த ப்ளூடூத் இன்ஃபர்மேஷன், அது உண்மையிலேயே அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன். அது ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லையும் இப்போ வரக்கூடிய சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இதில் வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மவுஸு, இந்த மாதிரி டூத், இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் இதில் இருக்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் இதுக்குள்ள, அதுவும் சொபிஸ்டிகேட்டட் டெக்னிக்கல் இதில் வரக்கூடியதை பார்க்கும் பொழுது எதற்கு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருந்தது. அதற்கான விடைய முயற்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வீரசேகரன் ஐயா வந்து அவங்க அந்த திருக்குறளுக்கு அவங்க சொன்ன உடனேவே அவர் அதை ரொம்ப நொடிப்பொழுதில் அதை யோசிச்சு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய தகவல் திரட்டுவத தன்மையை அது வெளிப்படுத்தியது. மொத்தத்துல இன்னைக்கு இருந்த விஷயங்கள் எல்லாமே நவ் ஆர் நெவர்ன்றதை பத்தி அவர்கள் சிறப்பா பேசினாங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். மீண்டும் வீரசேகரன் சார், நீங்க அட்ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இதுதாங்க. அம்மா முத்துலட்சுமி சகோதரி அவர்கள் ஒன்று சொன்னாங்க, 36 வருஷம் இனிமே நடக்குமோ போருன்னு. அதுல ஒரு பயம் இருக்கிற மாதிரி யாராவது ஒரு கண்ட்ரிக்கு ஏற்படுற ஒரு இதுல 36 நொடிகள்ல உலகத்தையே அழிச்சிட்டு அவங்களும் சேர்ந்து, அதுவும் அந்த அணு ஆயுதம்னு எப்படியோ போயிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால 36 நொடி கூட வேணாம், தொடவே வேணாம், அதை நெவருங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிடுங்க வார அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு. வார் அப்படின்னு ஆரம்பிச்சாலே நெவர், இனிமே போரே இல்லப்பா, எங்கேயுமே இல்லைன்னா அதை எல்லாரும் அப்படி சிந்திங்க தலைவர்களே, எங்களுக்கு உள்ள உலக தலைவர்களே எல்லாரும். பிரச்சனை இருக்கும், பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க. அந்த பேசி தீர்க்கிறதுல கொஞ்சம் நாள் ஆகட்டும், 10 நாள்ல முடியுது, 15 நாள்ல முடியுது, ஒரு வருஷத்துல பேசி தீர்த்துக்கும். போருங்கிறதே வேணாம், போர்னாலே அழிவுதான் அப்படிங்கிறத உணரணும்னு தெரிஞ்சு உங்கள்கிட்ட சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி. மறு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார். போர் முனை கொண்டவருக்கு நேர்முனையை விதைக்கும் நற்புலறி வாயிலாகவே. அடுத்ததாக மில்டன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி சார். திருக்குறள்ல அடிக்கடி நம்ம சொல்றத நம்ம சொல்றோம் செவிக்குணவுன்ட்டு. அப்படி ஒரு செவிக்குணவு வந்து இன்னைக்கு கிடைச்சது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது சிங்கம் ஸ்ரீவித்யா நம்ம அவங்கள நினைக்கும் போது அடியன் வந்து அவங்களுடைய மகன் வந்து அவன் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவும் இருக்க தொட்டு இப்போ எனக்கு வந்து ஏற்பட்ட அதே மாதிரி நம்முடைய முத்துலட்சுமி மேடம் அவங்களால அந்த தொடர்புனால திருப்பாவையோட ரொம்ப நெருக்கம் வந்திருக்கு ஒரு விதத்துல. அதாவது வந்து ஒரு லைன் வரும், உள்ளம் குளிந்து வரம்பாவே, உள்ளம் புகுந்து குளிந்து வரம்பாவே. அது போல அந்த ஒரு வார்த்தை மேடம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து உள்ளம் புகுந்து ஒரு மார்கழி மாத குளிர் உள்ளத்தை உள்ளுணர்வுல ஒரு 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 கூல்னஸ். அதாவது இந்த கூல்னஸ் வந்து எப்படின்னா, அது நாட் தட் அவுட் சைட் கூல்னஸ், டோனி மாதிரி ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வுல இருக்கக்கூடிய ஒரு அதுதான் அவங்க ஆண்டாள் வலியுறுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இது வந்து இந்த அடியேன் இவங்களோட எல்லாம் டிராவல் பண்றதுக்கு காரணமே அதாவது இவங்க யார் நம்ம இன்னைக்கு வந்து இவங்க நம்ம முத்துலட்சுமியோடலாம் ஒரு என்கரேஜிங்கா இருக்கிறது காரணமே சிங்கம் ஸ்ரீவித்யா தான்.
ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா அவங்க இந்த நோ ஆர் நெவர், அதாவது வந்து நவ் இது எல்லாமே அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீரசேகர் ஐயா எல்லாமே சொல்லும்போது புது 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 கருத்துக்களை தேடி தேடி ஒரு தேடல், என்ன சொல்றது, ஒரு ஒரு சரியான சாதாரணமான தேடல்ல அசாத்தியமான தேடலை ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து தொடர்ந்து நம்ம தினமும் வாருங்கள், உங்க அமுதத்தை தாருங்கள் என்று வீரசேகருடைய இணைந்து வழிமொழிந்து இந்த இந்த அவருடைய தமிழ் மொழிக்காக தலை குனிந்து வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் சார். ஸோ மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மேட்டர், மனம் அவ்வாறே பொருள் உருவாக்கம் நடைபெறுகிறது. அந்த வகையில் சிறப்பான பின்னோட்டம். சிவகனியிடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம் மேம். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க. அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கே எத்தனை விஷயங்கள், எவ்வளோ நேரம். சார் கேட்குதா சார்? அடுத்தது லோகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம் அவர்கள் எப்பவுமே ரொம்ப சிங்கம் மாதிரி தான் கண்டிப்பாங்க. அது 2 சிங்கக்குட்டிகளை பெற்றுருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ட்டு. அதுதான் எனக்கு எப்பவுமே ஒரு இதாக இருக்குது. இவங்களோட அவங்க பிள்ளைங்க ரொம்ப சூட்டியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த காதலர்கள் கண்ணால் பேசுவார்கள் அந்த நொடியில், அது ரொம்ப அழகாக விளக்குனாங்க. அம்மா நீ சொன்ன அப்பா எப்படிம்மா கேட்குறாரு அப்படின்னு கேட்டது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குழந்தைங்க வந்து கண்ணால் பேசும் சில நேரத்தில், அது இன்னும் அழகாக இருக்கும். குழந்தைங்க பேசுறது கண்டு பேசும்போது அது ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனால், உரிமைகளை பெறுவதெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. நன்றி ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான்னு சொல்லக்கூடாதுன்னு தான் மில்டன் ஐயா வந்து அடியேன்னு 3 தடவை சொன்னாரு. பயன்படுத்த கூடாதுன்னு தான் போல. பணிவுன்னா அப்படி இருக்கணும். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிறப்பான பாடல் சார், கேள்வியொட்டி. நன்றி மேடம். அடுத்து சிவகனி மேடம், நீங்க உங்களுடைய பின்னோட்டத்தை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம் வெயிட் பண்ணுங்க. சிவகனி மேடம். மேம் செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஏதோ நெட் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தாங்க. சார், அனைவருக்கும் அன்பான இனிய நட்புரின் நலமான காலை வணக்கம். உண்மையிலேயே இப்படி சீரிப்பாயன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சீரிப்பாயத்தில் வார்த்தைகளில் கருத்துக்களில் சொல்லக்கூடிய விதத்தில் எப்போதுமே சீரிப்பாயக்கூடிய சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ஷார்ட்னு சொல்ல முடியாது, ஸ்வீட்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்க. ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் 20 நிமிஷம் இந்த கண்டென்ட் சொல்ல பார்த்தீங்களா, கண்டென்ட்டோட கருத்தோட பேசக்கூடியவங்க. இவ்வளோ பல தரவுகளை சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, 40 குழந்தைங்க ஸ்கூலில் இருக்கும், 40 பேருடைய மூளையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரையும் நம்மள அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். எல்லாருடைய நம்மளுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லா இந்த 40 மூளைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே அதான் வந்து நவ் அது நவருங்கிறது வந்து எது சொன்னால் எல்லாருக்கும் போய் சேரும், எதை சொன்னோம்னா எல்லாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், பல நம்முடைய நெப்போலியன் தலைவராக இருக்கட்டும், அப்புறம் இந்த உண்மையிலேயே இந்த எல்லாருமே அவங்கவுங்க இப்போ இறைச்சல் தான். ஒரு காலத்தில் வந்து இறைச்சல் ஒரு 10 பேர் 15 பேர் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அந்த இறைச்சல் போய் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸு, ரோடு, சாலை, வண்டி, போக்குவரத்து, அப்புறம் டிவி ஒரு பக்கம், செல்ஃபோன் ஒரு பக்கம், அந்த வாஷிங் மிஷின் ஒரு பக்கம், மிக்சி ஒரு பக்கம், அந்த இறைச்சல் தான் அதிகமாக இருக்கிறத நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து நவ் என்றது என்ன, நெவர் அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரெண்டையுமே வந்து பிரித்து சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி தன்மானம் சார். சிவகணி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தாங்க. சரி,
இன்கால் மெசேஜ் போயிடலாம். நாமக்கல்ல இருந்து தாமோதரன் சார் ஐயா இருக்காங்க. தாமோதரன் ஐயா. தாமோதரன் சார். நட்புலரிக்கு இனிய காலை வணக்கம். நட்புலரியில் தினம் தினம் ஒரு புதிய புதிய கருத்துக்களை, புதிய புதிய சொற்களை நாம் தினமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போல இன்று ஆசிரியர் என்பது ஒரு பள்ளிக்கு செல்லும் பொழுது மாணவர்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அதற்கு தகுந்தாற்போல் பதில்களை அவர்கள் யோசனை தேர்ந்தெடுத்து சொல்வது என்றால் மிக சிறப்பான ஒரு செயல். அதே போல திருக்குறள் அமைத்து தந்தது யார் என்று ஒரு மாணவன் கேட்டதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால் அவன் கேட்ட கேள்வி சிறந்த கேள்வி என்று தான் நான் நினைக்கின்றேன். அதுக்குண்டான பதில் சீக்கிரமாக நம்முடைய சிங்கம் அவர்கள் தருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சிறந்த தளத்தை இன்று நீங்கள் அமைத்து எங்களுக்கு சில கருத்துக்களை கூறியதற்கு நான் மனமாற உங்களை பாராட்டி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி தாமோதரன் சார். ஆசு கூட்டல் இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் கலைபவர். அடிப்படையில் மேடம் வந்து ஒரு தமிழ் ஆசிரியை, அதுவும் இல்லாமல் ஹிப்னோதிஸ்ட், ஒரு உளவியலாளர். ஸோ மன அழுத்தங்கள் எல்லாம் வந்து என்ன காரணம் அடிப்படையாக பேசக்கூடியவங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய பின்னோட்டம் சிறப்பு. அடுத்ததாக நம்ம இன்கால் மெசேஜுக்கு போகிறோம். நாமக்கல்ல இருந்து சேகர் சார். இனிய நட்புலரி வணக்கம். திருமதி சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்களின் பேச்சு எனக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நாகவலி மேடம். அனைவருக்கும் வணக்கம். தலைப்புக்கு ஏற்ற அருமையான உரை மேடம், சூப்பர். இப்போ உங்களை பாராட்டினா எப்பவும் பாராட்ட முடியாது, இப்போ பாராட்டலைன்னா எப்பவும் பாராட்ட முடியாது. தலைப்புக்கு சூப்பரா பேசுனீங்க. வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. அருமை, சூப்பர் செஷன். சண்முகம் பிரமணி சார். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் நவ் ஆர் நெவர் வித் கோட்ஸ் ஃப்ரம் திருக்குறள், அபயாறு, ப்ளூடூத், நேம் எக்ஸெட்ரா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் செஷன் மேம். சிவகலி மேடம் போட்டிருக்காங்க. சண்முக பிரமணி சார் வந்து திருக்குறள் பேசி கேன் பி டேக்கன் ஃப்ரம் குமரேசன் போட்டிருக்காரு. கோட்டட் பை பிரதர் வீரமணி ஐயா. ஸோ அடுத்ததாக வந்து சண்முக பிரமணி சார். கண்ணன் ராஜன் சார் வந்து குட் மார்னிங், அருமை. ஐ ஹர்ட் தட் திருவள்ளுவர் வாஸ் ஏ செயின்ட் அண்ட் லிவ்டு இன் மயிலாப்பூர் நியர் முண்டகன்னியம்மன் டெம்பிள். ஸ்டில் there is a ancient திருவள்ளுவர் டெம்பிள் and pujas are taking place under HR and C கொடுத்திருக்காங்க. திரு அறநிலைத்துறை வழியாக அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு. now some renovation work is going on. இப்போது ஏற்புரைக்கான நேரம். சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய ஏற்புரை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கெங்கு தேடி சக்தி உண்டோ அங்கங்கு செல் அப்படின்னு நான் பாரதி. அதனால சக்தி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த சக்தியை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பாரதியோட கோட்ஸ்ல மிக நல்ல கோட்ஸ், எங்கெங்கு சக்தி உண்டோ அங்கங்கு தேடி செல், எங்கெங்கு சக்தியாக நீ இருப்பாயோ அங்கங்கு சக்தியாக நீ இரு. நான் ஃபர்ஸ்ட் தேடி செல், அதுக்கப்புறம் நீ அதை கத்துக்கிட்டேன்னா நீயா சக்தியா மாறிடு அப்படின்னா. அந்த மாதிரி இந்த நற்புலரில நான் தேடி வந்தேன். தேடி வந்ததுக்கு இன்னைக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த மொமெண்ட்ஸ் 2026ல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் தகவல்களை மற்றவர்களுக்காக வாரி வழங்குறோமோ அந்த தகவல்கள் மற்றவர்கள் அவையில் நம்மை மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள், நிச்சயம் நம்மளை பொக்கிஷமாக பாதுகாப்பார்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பில் பயணித்தவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்புகளுக்கு எனக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை அனுதினமும் கொடுப்பவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி நன்றி மேடம். சிறப்பு சிறப்பு. நன்றி. சார் மியூட் பார்த்துங்க சார். குறிப்பா ஒண்ணு சொல்லிக்கிறேன். குறிப்பா சொல்ல போனோம்னா இதுல ஒரு பெரிய கருத்து என்ன அப்படின்னா, என்னுடைய வயது 47. ஆனா என்னுடைய பசங்களுடைய வயது பார்த்தா பெரியவனுக்கு 23, சின்னவனுக்கு 18 கூட இன்னும் நடக்கல, 17. அந்த பசங்களை வந்து நான் இந்த தளங்கள்ல கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப
இந்த தளங்கள்ல சேகரிக்கிறவங்க அத்தனை பேருமே இத வார்ம் வெல்கம் குடுத்தீங்க. உண்மையாலுமே நான் அத பாராட்டுவேன். அதாவது என்னுடைய மகன் இப்படி செய்வான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய மகன்களை இன்ன வரைக்கும் உங்களுடைய மகன்களாக நேசிச்சு, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கிவ் அப், அதாவது நவ் உடனே இந்த மொமெண்ட்ஸ் குடுத்தீங்க. அத நெவர் கிவ் அப். அந்த சான்ஸ் அவங்க பசங்கள நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிடென்ட் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நற்புலியில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும். அதனால என்னை என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் வழி தடம் பதித்த தடம் இது. அதனால இந்த நற்புலரி எப்பொழுதும் என்றும் நவ் த லீடர்ஸ் கம், நெவர் த லீடர்ஸ், எப்பயுமே லீடரா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தளங்களை பதிவு பண்ணும் இடமாக இந்த தளமானது அமையும் என்று கூறி, மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த ஆர்ஜே அருணகிரி சார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி. நன்றி நன்றி மேடம், சிறப்பு. இடத்தை பொறுத்து தளத்துக்கு சிறப்பு, நபரை பொறுத்து இடத்துக்கு சிறப்பு, இடத்தை பொறுத்து நபருக்கும் சிறப்பு சேர்க்கிற வகையில் இந்த தளம் எப்போதும் செயல்படும். ஸோ அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் செய்துட்டு இருக்கோம் இப்போ. நன்றி. அடுத்து இந்த நிகழ்வு நட்புலரி உறவுகளுக்காக ஒரு வேண்டுதலோடு நிறைவுறுகிறது. நட்புலரி உறவுகளின் நன்மைக்கான உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக அவர்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது.